எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று கூற கேள்விப்பட்டிருப்போம். எந்த அளவிற்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்மால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். இதுவே நமக்கு கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் அவை எதையுமே நம்மால் அனுபவிக்க முடியாது. அதனால் எது இருக்கிறதோ இல்லையோ உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு முருகப்பெருமானை நினைத்து செய்ய வேண்டிய, அதுவும் இந்த மார்கழி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை நினைத்து பலரும் பல விதங்களில் வழிபாடு செய்வார்கள். பல விதமான வேண்டுதல்களுக்காகவும் வழிபாடு செய்வார்கள். ஒரு சிலர் வீட்டிலேயே வழிபாடு செய்வார்கள். இன்னும் சிலர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வார்கள். அந்த வகையில் முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து முருகப்பெருமானுக்குரிய விபூதியை வைத்து மார்கழி மாதத்துள் எந்த முறையில் வழிபாடு செய்தால் நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வேண்டுதலை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் நீங்கள் செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வாசலில் கோலம் போட்டு விடுங்கள். பின்பு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலைக்கு பால், தயிர், விபூதி போன்றவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வீட்டில் சிலை இல்லை என்பவர்கள் முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் வைத்துக் கொள்ளலாம். பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பு 1 அல்லது 6 என்ற எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய கிண்ணத்தில் விபூதியை எடுத்து வைத்து அதில் பன்னீரை ஊற்றி நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய மோதிர விரலால் தொட்டு ஒரு தட்டில் முருகப்பெருமானின் ஓம் நமோ குமாராய நமக என்னும் மந்திரத்தை எழுத வேண்டும். முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு தட்டில் எழுதிய ஓம் நமோ குமாராய நமக, ஓம் நமோ குமாராய நமக, ஓம் நமோ குமாராய நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு உச்சரிக்கும் பொழுது மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து அந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு பிறகு வெளியே விட வேண்டும். இப்படி ஒவ்வொரு மூச்சுக்காற்றாக இழுத்து உள்ளடக்கி அந்த மந்திரத்தை கூறிவிட்டு பிறகு வெளியே விடுவது போல் 108 முறை செய்ய வேண்டும். பிறகு கற்பூர தீபத்தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடலாம். மந்திரம் எழுதி அந்த விபூதி காய்ந்ததும் அதை சேகரித்து ஒரு டப்பாவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை கூடி வழிபாடு செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் நீங்குவது உண்டு. என்றென்றும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். சேகரித்து வைத்த விபூதியை தினமும் காலையிலும் மாலையிலும் நெற்றியில் வைத்துக் கொள்வது மிகச்சிறந்த பலனை அளிக்கும். மிகவும் எளிமையான இந்த முருக வழிபாட்டை முழு மனதோடு யார் ஒருவர் செய்கிறாரோ அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிணிகளும் நீங்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.